நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன, எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவ கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க. அந்த ராசியின் அமைப்பு, அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், சூரிய பகவான் கன்னி ராசியிலும், புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். துவக்கத்தில் புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார். குரு பகவான் வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். கேது பகவான் கன்னி ராசியிலும், ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைமை பொறுப்பு என்றால் அது முதன்மையாக நான் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நினைச்ச காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கும் மிக அற்புதமான பொறுப்புகளை ஏற்று வழிநடத்தும் மேச ராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை பயணித்து தருகிறார். நீங்கள் எதை நினச்சிங்களோ, அதாவது எதை எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது, நம்மளால் செய்ய முடியல, ஒரு கடினமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னா அதை தூக்கி போட்டுட்டு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் நீங்கள் உறுதியாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியே முதன்மையாக தருகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில தடுமாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடுறேன், இதெல்லாம் எப்போ கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்க குரு பகவான் இந்த மாதத்தில் 9ஆம் தேதிக்கு கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேலே 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே வக்ர நிலை அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மேசராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் மீண்டும் புதுப்பிப்புக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் உறுதியாக கொடுக்க போகிறார். அதாவது குரு வக்ர பயிற்சின்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டிருக்கோம். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் என்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வக்ர பயிற்சி வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுடைய குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படும் உங்களுக்கு நன்மைகள் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ இது இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த குரு வக்ர நிலைத்தி ஆகந்தனையும் குரு பகவானுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அப்படியே நம்ம என்ன குரு வக்ர பயிற்சியை சொன்னோமோ அது பர்ஃபெக்டாக நடக்குங்கிறது உண்மை. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒற்றுமை உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும். அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். உங்களுடைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான உதவி செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே மாட்டேங்கி அலைன்ஸ் நம்ம நிறைய இடங்களை தேடி பார்க்குறோம், திருமணம் அமைகிறது ரொம்ப கடினமாகவே இருக்குது, கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் சில சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மன வருத்தத்தோடு இருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடிச்சு
அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக கிடைக்கின்றன. அதேபோல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப போன 2 மாதமாகவே நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கடைசியில் பாயிண்டில் போய் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இது எப்போ ஒரு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்க, வீண் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வருத்தம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதத்தில் அதில் நல்ல மாற்றம் இருக்கும். தேவையான விஷயத்தை, தேவையான செயல்பாடுகளை மட்டுமே கரெக்டாக செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த அக்டோபர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது. அதேபோல் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கும் நமது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். கைராசியான மருத்துவர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய செயல்பாடுகள் கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு உறுதியாக இருக்கும். மேசராசிக்காரங்க யாரெல்லாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க, நான் வேலைக்கான முயற்சி எடுக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதம் அந்த தடையை நிவர்த்தி அடைந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் உங்களுக்கு பணி அமர்த்துவதற்கான வாய்ப்பு, அல்லது அரசாங்க வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க, அந்த வேலையில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, யாரோ ஒருத்தவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வேலையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மன வருத்தம் இருக்குன்னா, அந்த மன வருத்தம் நீங்கி உறுதியாக உங்களுடைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பணி சிறப்பான பணியாக உங்களுக்கு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் பெண்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டு. பெண்களுக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. மேசராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தாலும் உங்களுடன் பணிபுரியும் பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், அல்லது மேசராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்து உங்களுடன் பணிபுரியும் பெண்கள் உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அளவுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார்கள் என உறுதியாக கூற முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, கல்யாணம் முடித்த பெண்களுக்கு இந்த மாதம் தனக்கு தேவையான விஷயங்களை, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே நீங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என நீங்கள் மனதார ஃபீல் பண்ணுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட்டாக இருக்க போது. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிக்கடி மறதிகள் ஏற்படும். ஒரு விஷயத்தையே யோசித்து திரும்ப திரும்ப சிந்திக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும். ஸோ அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அதில் வந்து மறதி மிகப்பெரிய மைனஸாக ஏற்படும். ஸோ உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட சில விஷயங்களை நீங்கள் சொல்லி மறக்காமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொண்டை வலி கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது இருமல் சளி கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதற்கான சரியான மருத்துவரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாதம் மிக அற்புதமான மாதமாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இந்த பொது பலனானது குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார், நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேயர்கள் நமக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. தப்பு இல்லைங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது வந்து பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுத்தி என்ன, நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசாபுத்தியில் எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும், அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை,
எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும். மேபி அதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசன ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும். நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன். நேயர்களே, அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும். எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அதுக்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குனா போதுங்க. இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள், ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம். யார் விருப்பப்படுகிறார்களோ, இளைஞர்கள்லேருந்து யாருனாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள். கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப்படும். ஓகேவா? இதுவரை நம்மளுடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.